ஆங்கிலம் கற்கும் விடயத்தில் பாடசாலை கற்பித்தலும் சுய கற்றலும் இரு இறக்கைகள் போன்றது. ஆங்கில மொழியை கற்றுக்கொள்வது என்பது ஒரு பறவை பறப்பதற்கு சமனானது. இரு இறக்கைகள் இருந்தால்தான் அந்த பறவை உயர உயர பறந்து செல்ல முடியும். ஒரு இறக்கை பாடசாலை கல்வி என்றால், மறு இறக்கை இந்த TAI நிறுவனத்தினால் ஏற்படுத்தப்பட்ட சுய கற்றலாக இருக்கும். நாங்கள் இன்னும் விளக்கமாக சொல்வதென்றால், பாடசாலை கற்றல் அடித்தளம். ஆசிரியர்கள் நமக்கு கட்டமைக்கப்பட்ட அறிவு தருகிறார்கள். இலக்கண விதிகள், சரியான உச்சரிப்புகள், பாட புத்தகங்களின் மூலம் அடிப்படை திறன்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இவை அனைத்தும் ஒரு ஆலமரத்தின் வேர்கள் போன்றது. உதாரணமாக, ஆசிரியர் ஒருவர் வகுப்பில் எங்களுக்கு பிரசன்ட் டென்ஸை படிப்பிக்கும் போது இலக்கண விதிகளை சொல்லித்தான் படிப்பார். இலக்கண விதிகள் எங்களுக்கு விளங்காட்டி நாங்கள் அந்த சென்டென்ஸ் அமைக்க மாட்டோம். இலக்கண விதிகள் செய்யாட்டி நாங்கள் அமைக்க மாட்டோம். அத்துடன் நாங்கள் தவறுகளை மேற்கொண்டால் அதை திருத்திக் கொள்ள வாய்ப்பும் எங்களுக்கு குறைவாகத்தான் காணப்படுகிறது. இன்று ஓயல் எழுதிய மாணவர்கள், ஏஎல் எழுதிய மாணவர்கள், பல்கலைக்கழகம் தெரிவான மாணவர்கள், டென்ஸ் தெரியா சார், கொஞ்சம் விளங்கப்படுத்துவீங்களா, டென்ஸ் கிளாஸ் ஒன்று சென்று இப்பயும் கேட்கிறார்கள். காரணம் என்ன? பாடசாலையில் சிறந்த முறையில் கற்பிக்கப்பட்டது, நாங்கள் அவதானிக்கவில்லை, நாங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல. அது வேறு விடயம். நாங்கள் எங்களுடைய சப்ஜெக்டில் மட்டும் இருப்போம். அப்ப பாடசாலையில் எங்களுக்கு இலக்கண விதிகளை சொல்லிக் கொடுப்பாங்க, சரியான உச்சரிப்புகளை சொல்லிக் கொடுப்பாங்க, திட்டமிடப்பட்ட பாடத்தின் மூலம் அடிப்படை திறன்களை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் சுய கற்றல் என்பது சுதந்திரத்தின் சக்தி. இங்கேதான் TAI நிறுவனத்தின் பங்கு முக்கியமாக வருகிறது. உதாரணமாக, நீங்கள் ஆங்கில படம் ஒரு தமிழ் படம் ஒன்றை நீங்க பார்க்கும்போது ஒரு ஹீரோட டயலாக் முணுமுணுக்குது. ஒரு ஆங்கில பாடலை கேட்டு அதில் இருக்கிற சொற்களை தேடி பார்க்குறது. ஒரு மொபைல் ஆப் மூலம் ஒரு நாளைக்கு 5 சொற்களை நீங்க படிச்சு போடுற. இப்ப அந்த ஒரு தமிழ் படத்தை பார்த்து நீங்க ஒரு ஆங்கில டயலாக் யாராவது சொன்னா, அதாவது நடிகர் அல்லது ஆக்டர் சொன்னா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை நாம் பகிர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். நான் நினைக்கிறேன், ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் நான் படம் ஒன்று பார்த்தேன். அந்த படத்தில் பேசின வார்த்தை இன்னும் எனக்கு மறக்கவே இல்லை. விக்ரமிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு ரோஜா பூவை காட்டி அவர்கிட்ட கேட்கப்படுது, நீங்க இந்த ரோஜாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு அவர் சொன்ன விதம் உண்மையாகவே கூஸ் பம்ப்ஸ், மெய்சில் இருக்க வைத்து. ரோஜாவை காட்டுகிறார். ரோஸ் மீன் பியூட்டி, பியூட்டி மீன் நான்கி, as sweet as candy. அழகான வசனம், இன்று வரைக்கும் என்னால் மறக்க முடியவில்லை. இவ்வாறு இந்த விடயம் இது உங்கள் ஆர்வத்தில், உங்கள் விருப்பத்தில் வந்த ஒரு விடயம். TAI நிறுவனமானது இந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய வழிவகைகளை உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறது. TAI நிறுவனமானது நீங்கள் தேடி கற்க வேண்டிய அவசியத்தை உங்களுக்கு காட்டித்தருகிறது. இதான் சுய கற்றல் TAIயின் பங்கு இதுவாகத்தான் இருக்கும். வேறுபாடு எங்க வரும் என்று தெரியுமா? பாடசாலை கற்றல் என்று சொன்னால் விதிகள், புள்ளிகள், திட்டமிடப்பட்ட பாடங்கள். அல்லாஹ் சிறந்த முறையில் நீங்கள் அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். பாடசாலை கற்றல் என்றால் விதிகள், புள்ளிகள், திட்டமிடப்பட்ட பாடங்கள். சுய கற்றல் என்றால் ஆர்வம், ஆராய்ச்சி, அனுபவம். ஆர்வம், ஆராய்ச்சி, நடைமுறை வாழ்க்கை. இதுக்கு இன்னொரு மிகச்சிறந்த உதாரணம் ஒன்றை நாங்கள் பார்ப்போம். பாடசாலையில் நீங்கள் வெதர் பற்றி படிக்கும் போது மழை, வெயில் சொற்களை படித்து வைத்திருப்பீர்கள். ஆனால் இதே நீங்கள் தொலைக்காட்சியில் வெதர் ஃபோர்காஸ்ட் பார்க்கும்போது ஹியூமிடிட்டி, ஸ்டோம் போன்ற வார்த்தைகளை கற்றுக்கொள்வீர்கள். இங்கே வித்தியாசம் என்னவென்றால், பாடசாலையில் அடிப்படை கல்வி நீங்கள் சரியாக பெற்றால் தான் இந்த ஹியூமிடிட்டி, ஸ்டோம் என்ற வார்த்தைகளுக்கு பொருளை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும், அதனை ஏற்றுக்கொள்ளும் உங்கள் மூளை. அடிப்படை கல்வி இல்லை என்றால் நீங்கள் இந்த விடயத்தை படித்துக் கொள்ள முடியாது. அடிப்படை கல்வி இல்லை என்றால் இந்த விடயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நபர் பாடசாலை பாடத்திட்டத்தை புறக்கணித்து விட்டு நான் ஆங்கிலம் படிக்க போகிறேன் என்றால் அது போய் அவரால் முடியாது. அங்கதான் அடிப்படை வழங்கப்படுகிறது. அதை கற்றுக்கொண்டால்தான் சுய கற்றல் நடைபெறும். இந்த TAI சுய கற்றலுக்கான வழிவுகளை வகுத்து தரும். நிச்சயமாக உங்களோட ஆங்கில மொழி திறன்களை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. கற்றல் என்பது வாழ்நாள் முழுவதும் ஒரு நடைப்பயணம். இந்த நடைப்பயணத்துக்கு பாடசாலை உங்களுக்கு ஒரு விளக்கை தருகிறது.
அந்த விளக்கை கொண்டு உலகத்தை தேட வேண்டியது உங்களது பொறுப்பு. TAI அந்த விளக்கை வைத்து தேடும் சக்தி உங்களுக்கு வழங்க போகிறது இந்த மாணவனுக்கு. இன்றே ஒரு படி முன் வையுங்கள். ஒரு ஆங்கில பத்திரிகையை வாசிங்கள் 10 நிமிடம். உங்களுக்கு பொருள் விளங்கினாலும் சரி, பொருள் விளங்காட்டியும் சரி, வாசிங்க. ரீட் இட் ஃபர்ஸ்ட். ட்ரை டு